டிபிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகள் ஜனவரி 2024 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி நடந்த 25 முக்கிய நிகழ்வுகள் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பள்ளி தலைமை ஆசிரியருக்கு வழங்கப்படும் விருது யாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பள்ளி தலைமை ஆசிரியர் வழங்கப்படும் விருது எது அப்படின்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் நினைவாக, அதாவது அண்ணா தலைமைத்துவ விருது. ஏன் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது பாரத் ஜிபிடியை உருவாக்க ரிலையன்ஸ் நிறுவனம் டேஷ் நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்க உள்ளது. எந்த நிறுவனத்துடன் உருவாக்க உள்ளதுன்னா, ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சி, மும்பை ஐஐடி. மும்பை ஐஐடியோட தான், அதாவது நிறுவனத்துடன் இணைந்து தான் உருவாக்க உள்ளது. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவர்களில் 16வது நிதிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் யார் அப்படின்னு கேட்டுறாங்க. 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னா, ஆப்ஷன் இதுக்கு சி ஆப்ஷன், அரவிந்த் பனகாரியா. சி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். மரம், மூங்கில் உள்ளிட்ட காடு சார்ந்த பொருள்களை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு கொண்டு செல்ல தொடங்கப்பட்ட திட்டம் எது அப்படின்னா, இதுக்கு 4வது கொஸ்டின் ஆப்ஷன் சி ஆப்ஷன், ஒரு நாடு ஒரு பாஸ் திட்டம். இதுக்கு சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இத்திட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா NTPSன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டிரான்சிட் பாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இலங்கைக்கு குடிபெயர்ந்த இந்திய வம்சாவளி தமிழர்களின் நினைவுகளை கௌரவப்படுத்த சிறப்பு அஞ்சல் தலை எங்கு வெளியிடப்பட்டதுன்னா, அது ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா புதுடில்லி. தில்லி தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். ஏ ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 6வது கொஸ்டின் பார்க்கணும். இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவை எங்கு தொடங்கப்பட்டது? அது பார்த்தோன்னா 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஆன்சர் துவாராக்கா. துவாராக்கா தான் கரெக்டான ஆன்சர். இது எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. 7வது கொஷின் பார்க்கலாம். 7வது கொஷின் என்ன கேட்டுருக்காங்கன்னா, அப்போசிஸ் சிறுகோள் பூமியை நெருங்கும் நாளாக கருதப்படும் நாள் எது அப்படின்னா, 7வது கொஷினுக்கு ஆன்சர் சி ஆன்சர், 13/4/2029. இது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள நாசா அப்போசிஸ் சிறுகோள் கிட்டத்தட்ட 32,000 கிலோமீட்டர் தூர அளவில் பூமியை நெருங்கும் தொலைவில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சீதா கரெக்டான ஆன்சர். 8வது கொஷின் பார்க்கலாம். சைபர் சுரக்ஷா கேந்திரா என்னும் இணையதளமானது பாதுகாப்பிற்காக டேஷ் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்டதுன்னா, இது நல்லா வைத்து நமக்கு இணைய பாதுகாப்பாக தொடங்கப்பட்டது. இதுக்கு ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் 8வது கொஷினுக்கு. 9வது கொஷின் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டை முதலில் கொண்டாடிய நாடு எது அப்படின்னா, இதுக்கு ஆன்சர் சி, நியூசிலாந்து தான் கரெக்டான ஆன்சர். 10வது கொஷின் பார்க்கலாம். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்க தினம், அதாவது DRDO டே அனுசரிக்கப்படும் தினம் அப்படின்னா அது என்னைக்கு அப்படின்னா, 10வது கொஷினுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஜனவரி 1. ஏன் ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். 11வது கொஷின் பாருங்கள். உலகளாவிய குடும்ப தினம், அதாவது என்னென்னா ஃபேமிலி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குளோபல் ஃபேமிலி டே அனுசரிக்கும் தினம் எது அப்படின்னா, 11வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா ஜனவரி 1. இது ஆப்ஷன் படி பார்த்தோன்னா டி ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். தமிழக அரசு தென்னை நார் கொள்கை வெளியிட்டுள்ள நாள் எது அப்படின்னா, 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/1/2024. இதுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். இது தென்னை நார் இக்கொள்கை பார்த்தீங்கன்னா 2030ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கோடி முதலீடு அதாவது 3000 கோடி முதலீடு கொண்டு வர வேண்டும் இலக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. 13வது கொஷின் பார்க்கலாம். 75வது தின விழாவில், குடியரசு தின விழாவில் பங்கேற்க உள்ள பழங்குடி தம்பதியினர் யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதுக்கு ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். அதாவது என்னென்னா ராஜலட்சுமி ஜெயபால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இதில் கொஞ்சம் மாறி இருப்பாங்க, வீரலட்சுமி சந்தானம் தான் இது கரெக்டாக வரும். இதுக்கு சிக்கு, டிக்கு தான் ராஜலட்சுமி ஜெயபால்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக இவங்கன்னா வால்பாறையில் இருக்க
கல்லாக்கோடி பகுதியை சார்ந்தவர்கள் தான் இவங்க பாருங்களேன், அறவழியில் போராடி நில உரிமைகளை பெற்று தந்து தனது கிராமத்தை இந்தியாவில் மிகச்சிறந்த முன்மாதிரி கிராமமாக திகழ வைத்ததற்காக இந்த விருது வந்து வழங்கப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 75வது குடியரசு தின விழாவில் வந்து பங்கேற்கவும் அழைப்பு விடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம்னா 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து நேபாளம். சி ஆன்சர் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின் பார்க்கலாம். தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பி ஆன்சர் தான் கரெக்டு. ஜனவரி 12. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தருடைய பிறந்த தினம். ஸோ வரும் ஜனவரி 12 முதல் 16 வரை நாசிக்கில் உள்ள மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்க நாசிக்கில் 2024ஆம் ஆண்டுக்கான தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட உள்ளது. அது இல்லாமல் விவேகானந்தர் பிறந்த தினத்தை விட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 16வது கொஸ்டின் பார்க்க. அண்மையில் வெளி மாநிலத்தவர் விவசாய நிலம் வாங்க தடை விதித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் உத்தரகாண்ட் தான் தடை விதிக்கு. 17வது கொஸ்டின் பார்க்கணும். தென்னாப்பிரிக்காவின் நியூலெண்ட்ஸ் மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ள இந்திய அணி எது? ஸோ இது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 7 வரைக்கும் நடைபெற்ற அந்த இந்தியா தென்னாப்பிரிக்கான அந்த அதாவது 2வது டெஸ்ட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் இந்தியா தான் வெற்றி பெற்றது. இதில் ஒரு மிகப்பெரிய உலக சாதனை என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 நாள்லேயே முடிஞ்சது. அதாவது 1.5 டேயில். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த போட்டி பார்த்தீங்கன்னா 642 பந்துகளிலே முடிவடைந்தது. ஸோ இது ஒரு குறுகிய கால போட்டியாகும். அதாவது பார்த்தீங்கன்னா குறுகிய கால பந்தில் வந்து ஒரு அணி வந்து வெற்றி பெற்றுள்ளது. ஸோ இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 1932 பார்த்தீங்கன்னா மெல்போர்னில் இதே ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடந்த போட்டியில் 656 பந்துகளில் முடிவடைந்தது தான் அதாவது உலக சாதனையாக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சாதனையாக பதிவாகியுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெறுள்ள இடம் எது அப்படின்னா அது வந்து பி ஆன்சர் வந்து ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் தான் அது நடக்க போகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து 19வது கொஸ்டின் பார்க்கலாம். மாநில காவல்துறை தலைவர்கள் டிஜிபிக்கள் மாநாடு நடைபெற உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த டிஜிபிகளோட மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா ஜெய்ப்பூர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். 19க்கு வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 20ஆம் கொஸ்டின் பாருங்கள். அதாவது ஸ்மார்ட் செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னா அது வந்து கேரளா தான் வந்து அறிமுகம் செய்துள்ளது. ஸோ இது எதுக்குன்னா பிறப்பு இறப்பு போன்ற சான்றிதழ்களை ஸ்மார்ட் செயலி வந்து பார்த்திங்கன்னா மூலம் வந்து பெறறதுக்கு தான் இந்த செயலி உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 21ஆவது கொஸ்டின் பார்க்கலாம். மின்சாரம் வாரிய ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு உருவாக்கிய செயலின் பேர் எது அப்படின்னா டிஎன்இபி சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். 22வது கொஸ்டின் பார்க்கலாம். 22வது கொஸ்டின் இருக்குன்னா இதுவரை ஒடிசாவில் எத்தனை பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25க்கு கூட கிடைத்துள்ளது. 23வது கொஸ்டின் பார்க்கலாம். அதாவது துவரம் பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தினை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா ஸோ 23வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா பி ஆன்சர் வந்து அமித்ஷா. ஸோ இதுக்கு நோக்கம் என்னென்னா 2027ஆம் ஆண்டுக்குள்ளே துவரம் பருப்பினுடைய தன்னிறைவு பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கு வந்து நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின் 24வது கொஸ்டின் பார்க்கலாம். பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டத்தினை செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா பி ஆன்சர் வந்து ஜம்மு அண்டு காஷ்மீர். ஸோ இது வந்து ஜம்மு அண்டு காஷ்மீர். இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 தொடங்கப்பட்டது. லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தற்போது வரை தமிழ்நாட்டில் %, குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 78.5ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பி ஆன்சர் தான் இருக்குது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்தியாவில் கிராமப்புற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 5.33 கோடி வீடுகளில் குடிநீர் இணைப்பு இல்லை எனவும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2023 காணப்படும்போது டிசம்பர் பார்த்திங்கன்னா நிலவரப்படி பார்த்திங்கன்னா 72.29 இணைப்பு வழங்கப்பட்டது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்
மெட்ராஸ் ஹைகோர்ட் எழுதக்கூடிய ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடுத்தடுத்த வீக்கில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.